2025ஆம் ஆண்டு புதிய பாடத்திட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட நூல்படி எழுத்து, அளபெடை, 9ஆம் வகுப்பு, இயல் 1, தமிழ் இலக்கணம். இக்காணொளியில் முதல் எழுத்து, சார்பெழுத்து என்றால் என்ன? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? அவற்றுள் உயிரளபெடை பற்றியும் ஒற்றளபெடை பற்றியும் விளக்கமாக பார்க்க உள்ளோம். மேலும் ஒவ்வொரு வகையான அளபெடை பற்றியும் விளக்கமாக பார்க்க உள்ளோம். முதலில் எழுத்துக்கள் பற்றி பார்ப்போம். தமிழில் உள்ள எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் மற்றும் சார்பெழுத்துக்கள் என்று 2 வகைப்படும். இதை பற்றி நீங்கள் முன்பே படித்திருப்பீர்கள். முதல் எழுத்துக்கள் என்பன மற்ற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முழு முதற் காரணமாக, மூல காரணமாக உள்ள எழுத்துக்கள் என்று பொருள். அவை உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆக 30 எழுத்துக்கள் ஆகும். சார்பெழுத்துக்கள் என்றால் முதல் எழுத்துக்களை சார்ந்து அடிப்படையாக கொண்டு வரும் எழுத்துக்கள் என்று பொருள். அவை உயிர்மெய், ஆய்தம், உயிரளபெடை, ஒற்றளபெடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகாரக் குறுக்கம், ஔகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆய்தக் குறுக்கம் என 10 வகைப்படும். அவற்றுள் ஒன்றான அளபெடைகள் பற்றி நாம் இங்கே பார்க்க உள்ளோம். அளபெடுத்தல் என்றால் நீண்டு ஒலித்தல் என்று பொருள். அதாவது ஒரு எழுத்து தன்னுடைய மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலித்தலை அளபெடுத்தல் என்று சொல்வார்கள். பேச்சு வழக்கிலும் சொற்களை நீட்டு ஒலித்து பேசுவோம். நாம் இயல்பாக பேசும்போது கூட சொற்களை நீட்டு ஒலித்து பேசுவோம், உணர்வுக்கு ஏற்றார் போல. பேசும்போது உணர்வை வெளிப்படுத்தவும் இனிய ஓசைக்காகவும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. இயல்பாக நாம் பேசும்போது உணர்வுகளை வெளிப்படுத்த இந்த அளபெடை பயன்படுகிறது. மேலும் இசைக்காக, இனிய ஓசைக்காக இந்த அளபெடைகள் பயன்படுகின்றன. எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். அம்மா என்று அழைக்கும் போது மா என்பது 2 மாத்திரை. அது மேலும் நீண்டு ஒலிக்க வேண்டும் என்பதற்காக அதன் இனமான அகரம் அங்கே வந்துள்ளது. எனவே இங்கு அந்த மாகாரத்தை ஒலிக்கும் போது மா என்று நீண்டு ஒலிக்க வேண்டும். அம்மாவை அம்மா என்று அழைக்கும் போது இவ்வாறுதான் நாம அழைக்கின்றோம். அதே போல தூரத்தில் உள்ள தம்பியை அழைக்கும் போது தம்பி என்று அழைக்கின்றோம். இங்கு பி என்பதும் 2 மாத்திரை என்றாலும் கூட அது மேலும் நீண்டு ஒலிப்பதனால் அதன் இணை எழுத்தான இகரம் அங்கே எழுதப்பட்டுள்ளது. இதனுடைய அடையாளம் என்ன என்றால் அதை நீண்டு ஒலிக்க வேண்டும் என்பதுதான் இதன் பொருளாகும். இங்கு ஆகாரமும் ஈகாரமும் தம்முடைய மாத்திரைகளான 2 மாத்திரைகள் இருந்து அளவெடுத்துள்ளது என்று பொருள். அதற்கு அடையாளமாகத்தான் நாம் அதன் இணை எழுத்துக்களை அந்த எழுத்துக்கு பக்கத்தில் பின்னாளில் இட்டு எழுதுகிறோம். அடுத்ததாக உயிரளபெடை பற்றி பார்ப்போம். செய்யுளில் சொல்லின் முதலிலும் இடையிலும் கடைசியிலும் வரும் உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குறில் எழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவதை உயிரளபெடை என்பர். அதாவது செய்யுளில் இது பொதுவாக செய்யுளில் தான் வரும். சொல்லின் முதலில் வரலாம், இடையிலும் வரலாம், கடைசியிலும் வரலாம். அங்கு வருகின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள், அதாவது உயிரெழுத்துக்களான நெட்டெழுத்துக்கள் தத்தம் மாத்திரை அளவில் இருந்து நீண்டு ஒலிக்கும் போது அதை குறிப்பிடுவதற்காக அந்த நெட்டெழுத்துக்களின் இணை எழுத்துக்களான குறில் எழுத்துக்கள் அவற்றின் பின்னால் இட்டு எழுதுவார்கள். இவ்வாறு வருவதைத்தான் உயிரளபெடை என்பர். உயிரெழுத்துகள் அளபெடுத்து வருவதை உயிரளபெடை என்றும் சுருக்கமாக சொல்லலாம். உயிரெழுத்துக்கள் செய்யுளில் அளபெடுத்து வருதலை உயிரளபெடை என்று கூட நாம் சுருக்கமாக சொல்லலாம். அந்த உயிரளபெடைகள் 3 வகைப்படும். அந்த உயிரளபெடைகள் 3 வகைப்படும். 1 செய்யுளிசை அளபெடை, 2 இன்னிசை அளபெடை, 3 சொல்லிசை அளபெடை. இப்பொழுது ஒவ்வொரு
அளபெடைகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம். 1. செய்யுளிசை அளபெடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் என்றால் நெடில் எழுத்துக்கள் அளபெடுத்து வருதலை செய்யுளிசை அளபெடை என்பர். அதாவது யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய அதை ஈடு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்து வருதலை செய்யுளிசை அளபெடை என்பர். இதனை இசை நிறை அளபெடை என்றும் கூறுவார்கள். இதற்கு இன்னொரு பெயர் இசை நிறை அளபெடை. இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். போதல் வேண்டும். இங்கு மொழிக்கு முதலில், அதாவது சொல்லுக்கு முதலில் இந்த அளபெடை வந்துள்ளது. உறார்குறுநோய். இங்கு சொல்லுக்கு இடையில் இந்த அளபெடை வந்துள்ளது. நல்ல படாபறை. இங்கு சொல்லுக்கு இறுதியில் இந்த அளபெடைகள் வந்துள்ளது. பாருங்கள், போதல் என்பது இங்கே ஓகாரம் நீண்டு ஒலிக்கிறது. அதனால் அதற்கு அடையாளமாக அதனுடைய இணை எழுத்தான ஓ என்பது அங்க இடப்பட்டுள்ளது. ஆக இங்கு முதல் எழுத்து ஓ என்று நீண்டு ஒலிக்க வேண்டும். இரண்டாவதாக பாருங்க, உறார் குறுநோய். உறார் குறுநோய். உறார் ஆகாரம் நீண்டு ஒலிக்கிறது. சொல்லின் இடையில் ஆகாரம் நீண்டு ஒலிக்கிறது. அதற்கு அடையாளமாக அதனுடைய இணை எழுத்தான அகரம் அங்கே வந்துள்ளது. இது மொழிக்கு இடையில் வந்துள்ள அளபெடையாகும். நல்ல படாபறை. நல்ல படாபறை என்று சொல்லும் படா சொல்லுக்கு இறுதியில் இந்த அளபெடை வந்துள்ளதை பார்க்கலாம். இங்கும் டா என்பது அதனுடைய இணை எழுத்தான ஆகாரத்தின் இடை எழுத்தான அகரம் அங்கே வந்துள்ளதை பார்க்கலாம். இவ்வாறாக செய்யுளிசை அளபெடைகள் சொல்லுக்கு முதலிலும் வரும், இடையிலும் வரும், இறுதியிலும் வரும் என்பதை அறிய வேண்டும். மேலும் செய்யுளின் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துகள் அளபெடுத்து வருதலை செய்யுளிசை அளபெடை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் இசை நிறை அளபெடை என்றும் அதற்கு இன்னொரு பெயர் உண்டு என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2. இன்னிசை அளபெடை. செய்யுளில் ஓசை குறியவில்லை என்றாலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளபெடுப்பதை இன்னிசை அளபெடை என்பர். அதாவது யாப்பு இலக்கணத்தின்படி ஓசை குறையவில்லை என்றாலும் கூட இனிய ஓசையுடன் அந்த செய்யுள் ஒலிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அங்கு வருகின்ற குறில் எழுத்து நெடில் எழுத்தாக மாறி அளவெடுக்கும். இதை இன்னிசை அளபெடை, அதாவது இனிய இசைக்காக அளவெடுப்பதனால் இதற்கு இன்னிசை அளபெடை என்று பெயர். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதூ எல்லாம் மழை. கெடுப்பதும் எடுப்பதும் என்று வந்தாலும் கூட ஓசை குறையாது, யாப்பு தட்டுப்படாது. இருந்தாலும் இனிய ஓசைக்காகத்தான் கெடுப்பதூம் எடுப்பதூம் என்று இங்கே அந்த உயிரெழுத்துக்கள் அளபெடுத்து வந்துள்ளன. கெடுப்பதும் தூம் என்றது இங்கே ஊ என்பது அளபெடுத்து அதோட இணை எழுத்தான உகரம் அங்கே வந்துள்ளது. எடுப்பதும் என்பதில் ஊகாரம் அளபெடுத்து அதனுடைய இணை எழுத்தான உகரம் அங்கே வந்துள்ளது என்பதை நாம் அறிய வேண்டும். இங்கு கெடுப்பதும் எடுப்பதும் என்று வந்தாலும் செய்யுள் ஓசை குறையாது. ஆனால் இனிய ஓசைக்காக அவ்வாறு அந்த அளபெடைகள் வந்துள்ளன என்பதை நாம் அறிய வேண்டும். இதைத்தான் செய்யுளில் ஓசை புரியவில்லை என்றாலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளவெடுப்பதை இன்னிசை அளபெடை என்பர் என்று சொல்கிறார்கள். 3. சொல்லிசை அளபெடை. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்சச் சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபெடையாகும். அதாவது செய்யுளில் ஒரு பெயர் சொல் வினை எச்சமாக மாறி வினையெச்ச பொருளை அது தரும். வினையெச்சமாக மாறி வினையெச்ச பொருளை அது தந்தால் அப்படி வருவதைத்தான் அந்த வினையெச்சமாக திரிவதற்காகத்தான் அங்கு அளவெடுக்கும். அதைத்தான் சொல்லிசை அளபெடை ஆகும் என்பர். செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து என்றால் மாறி அளபெடுப்பது சொல்லிசை அளபெடை ஆகும். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள்.
புறனசை உள்ளம் துணையாகச் சென்றார் வரணசை இன்னும் புலேன். புறனசை உள்ளம் துணையாகச் சென்றார் வரணசை இன்னும் புலேன். இங்கு நசை என்ற சொற் வந்துள்ளது. நசை என்னும் சொல் வந்துள்ளது. அது நசை என்றால் விருப்பம் என்று பொருள். அந்த நசை என்ற விருப்பம் என்னும் சொல் விரும்பி என எச்சச் சொல்லாக மாற வேண்டும். இணை எச்சச் சொல்லாக மாற வேண்டும். அதனால் அங்கே அளபெடைகள் வந்துள்ளன என்பதை நாம் அறிய வேண்டும். நசை என்றால் விருப்பம். அது விரும்பி என்னும் பொருளை தர வேண்டும் என்பதற்காக நசை என அளபெடுத்து வந்துள்ளது. இங்கு பெயர் சொல் வினையெச்சமாக மாறியது என்று பொருள். ஆக பெயர் சொல் வினையெச்சமாக மாறும்போது இங்கு அளபெடைகள் வரும் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்சச் சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபெடை என்பதை நாம் அறிய வேண்டும். 2. ஒற்றளபெடை. செய்யுளில் ஓசை புரியும் போது அதை நிறைவு செய்ய முன்பு சொன்னது போல யாப்பிலக்கணத்தின்படி செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங், இன், என், இன், இம், என், யு, இ, இல், இல் என்னும் 10 மெய்யெழுத்துக்களும் அக்கு என்னும் ஆயுத எழுத்தும் அளபெடுக்கும். அதையே ஒற்றளபெடை என்பர். அதாவது செய்யுளில் ஓசை குறையும் போது சில மெய்யெழுத்துக்களும் அக் என்னும் ஆயுத எழுத்தும் அளபெடுத்து வரும். அதை ஒற்றளபெடை என்று சொல்வார்கள். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். எங்கிறைவன், எங்கிறைவன். இங்கு நகரம் இரட்டித்து வந்துள்ளதை பார்க்கலாம். ஆக இங்கு என்பதற்கு அரை மாத்திரை என்றால் அது இரட்டித்து வரும்போது ஒரு மாத்திரையில ஒலிக்கும். எங்கிறைவன். இங்கு நகரம் இரட்டித்து வந்துள்ளது. அதனால் அதை ஒற்றளபெடை என்று சொல்கிறோம். மேலும் எஃகிலங்கிய கையராய் இன்னுயிர். எஃகிலங்கிய கையராய் இன்னுயிர். எஃகு என்று சொல்லாமல் எஃகு என்று நீட்டித்து ஒலிப்பதனால இங்கு அக் என்னும் ஆயுத எழுத்து இரட்டித்து வந்துள்ளது, அளபெடுத்து வந்துள்ளது என்று பொருள். ஆக ஆயுத எழுத்து அளபெடுத்து வந்துள்ளதா இதையும் ஒற்றளபெடை என்றே சொல்கிறார்கள். எனவே ஒற்றெழுத்துக்களான மெய்யெழுத்துக்களும் ஆயுத எழுத்தும் அளபெடுத்து வருவதை ஒற்றளபெடை என்பதை இதன் மூலம் நாம் உணர வேண்டும். இந்த அளபெடைகள் அனைத்துமே செய்யுளில் ஓசை குறையும் போதுதான் வரும். மற்ற இடங்களில் வாரா என்பதையும் நாம் உணர வேண்டும். இதுவரை அளபெடை என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அந்த அளபெடைகள் உயிரளபெடை, ஒற்றளபெடை என 2 வகைப்படும் என்பதையும் பார்த்தோம். மேலும் உயிரளபெடை என்பது 3 வகைப்படும். செய்யுளிசை அளபெடை அல்லது இசை நிறை அளபெடை. 2 எண்ணிசை அளபெடை. 3 சொல்லிசை அளபெடை என உயிரளபெடைகள் 3 வகைப்படும் என்பதையும் நாம் விளக்கமாக தெளிவாக பார்த்தோம். இதுவரை இக்காணொளியில் முதல் எழுத்து சார்பெழுத்து என்றால் என்ன, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், அவற்றுள் உயிரளபெடை பற்றியும் ஒற்றளபெடை பற்றியும் விளக்கமாக பார்த்தோம். மேலும் ஒவ்வொரு வகையான அளபெடை பற்றியும் விளக்கமாக பார்த்தோம். நன்றி மாணவர்களே. இத்துடன் இக்காணொளி நிறைவு பெறுகிறது. எங்கள் காணொளிக்கு மீண்டும் மீண்டும் காண சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.